மாமா, இன்னும் என்ன மாமா உறக்கும்? மாமா, சந்தைக்கு போகணும்ல? எந்திரிங்க மாமா. மாமா எந்திரிங்க மாமா. மாமா. சூடாமணி, 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 அம்மாடி, சூடாமணி, ஏட்டி என்ன பெத்தவள வாத்தா, இது ஓடிட்டா, ஏட்டி சூடாமணி, ஏத்தா, வாத்தா, அப்பா அப்பா என்னப்பா? ஏத்தா வாத்தா, என்னாச்சுப்பா? நீ மணிமணியா பத்த பிள்ளைல பாருத்தா, இங்கதான் 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 இங்கே இருக்கா வாத்தா. எப்போ என்ன ஆச்சு உனக்கு? இல்ல வீடு உள் பக்கமா தாப்பால் போட்டுருக்கு. ஒரு அம்மா அப்படியே வரும். இல்லையா, இங்க வந்து என் பக்கத்துல நின்னாயா. சந்தைக்கு போன எந்திரிக்கனால ஒருவேளை வாசல்ல நிப்பாலோ. நான் போய் பார்த்துறேன். எப்போ இல்லப்பா. சூடாமணி, எப்போ ஏமா சூடாமணி, எப்போ அப்பா எத்தா சூடாமணி, எத்தா சூடாமணி, என்னப்பா? சூடாமணி, அண்ணாச்சி என்ன? சூடாமணி இங்க வந்தாளே, இப்ப குரல் கேட்டுச்சே, நீங்க பாத்தீங்களா? இல்லையா அண்ணாச்சி, யாரும் வரலீங்களே. இப்பதான் லேசா கண்ண சந்தேன். இல்ல வந்தா, நீங்க பாக்கல. இப்ப அவ கூப்பிட்டாளா நீ? குரல் கேட்டா நான் தான் முதல்ல முழிப்பானாச்சு. தம்பி அது மாதிரி யாரும் வரலப்பா. இல்ல சம்மு, உங்க அம்மா இங்க வந்தாப்பா. இப்போ சத்தியமா அவ குரல் கேட்டுச்சியா, அது உன் அம்மையோட குரல் தான். சரி விடு, நம்ம பேசிக்கிடுவோம். வா உள்ள போய் பேசிக்கிடுவோம். வாங்க வா வா. இல்லையா, போப்பா, வாப்பா. வாங்கப்பா, வாப்பா. அவ குரல் போப்பா. கேட்டுச்சு. வாங்கப்பா. இல்லைனாச்சு ஏதோ சொப்பனம் கண்டிருக்காவ. அதான் நீங்க வேலையை பாருங்க. சரி தம்பி. வா நீ வா, நீ உட்காரு. வா இல்ல சம்மு, நான் உட்காருப்பா. உட்காரு உட்காரு உட்காரு. ஒண்ணும் இல்ல. ஏலே இசைக்கு கொஞ்சம் மோர் ஆத்தி எடுத்துக்கோ. ஏலே வீரா போய் திருநீர் எடுத்துருவா. இல்ல இல்ல, அவ இங்கதான வந்தா. ஐயோ சொன்னா நம்ப மாட்டுக்காங்களே. ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி இந்தானே. ஒண்ணும் இல்லப்பா. ஐயோ தா தா. ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு சொப்பனம் கண்டிருக்க. விடு, எல்லாம் சரியா விடும். ஏல வந்தியா? இந்தா வந்துட்டேன். இவன் சொன்னா நம்ப மாட்டேன். இந்தானே. இந்தா இந்த மோர குடி. சம்மு மோர குடிங்க. குடிங்கப்பா. குடிங்க. குடிப்பா. குடி. இதல அது சொப்பன இல்லல, அது கண்டிப்பா சூடாமணி குரல் தானே. ஏன் சூடாமணி குரல் எனக்கு தெரியாதா? அப்போ திருநீர்லாம் வச்சிருக்கு, இனி சொப்பனம்லாம் வராது. நீ படு சரியா? படுத்துக்க. இல்ல ஒரு நிமிஷம் இரு. இது எந்த மாசம்? செப்டம்பர்ப்பா. தமிழ்ல என்ன? தமிழ்ல ஆனி ஆடி ஆவணிப்பா. இது வளர்புற சஷ்டி விரதமான்னு பாரு. ஏல போய் காலண்டர் எடுத்துட்டு வா. சரி. எப்போ எதுக்கு இப்ப அதெல்லாம் பாத்துக்கிட்டு படுப்பா. இரியா பகல்ல பாத்துக்கிடலாம். இரியா காரணம் இருக்கியா? அக்காட்ட கொடு. இந்தக்கா பாரு. ஆமாப்பா, வளர்பிற சஷ்டி விரதம் தான். பாத்தியா பாத்தியா, அதான் அதான் சூடாமணி இன்னைக்கு வந்திருக்கா. இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என் சூடாமணி என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இன்னைக்கு. எப்பா இன்னைக்கு உனக்கு கல்யாண நாளா? நான் சூடாமணியை கல்யாணம் கட்டிக்கிட்ட நாள்ல இது. அப்ப கல்யாண நாள் வாழ்த்துக்கள். கைய கொண்டா சொல்லுங்கடி எல்லாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ப்பா. ஓ பார்த்தல, நீ கல்யாண நாள் நினப்பிலே படுத்திருப்ப. அதான் அம்மா சொப்பனத்துல வந்திருக்கு. ஏன்னா என்னல, நானே இப்பதான் கேலண்டர் எடுத்து வந்து பார்த்து சொல்றேன். அப்புறம் எப்படி அந்த நினைப்போட நான் படுத்திருப்பேங்கிற?
இல்ல அதுதான்ல சூடாமணிய காதுல வந்து பேசுன மாதிரி எனக்கு கேட்டிருக்கு. சொன்னா நம்ப மாட்டேங்கிய. எப்பா எப்பா சொல்லுப்பா, உனக்கு யாரு போய் பொண்ணு பார்த்தது? நீ எப்ப அம்மா போய் முதல்ல பார்த்த? ஏப்பல ஒருவேளை காதல் கல்யாணமா இருக்கு மோட்டி. தெரியலையே. எப்பா நீ அம்மாவை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணியா? இலே என்னல பேசுத? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் பாட்டுக்கு தேரி காட்டுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்காக பணமட்டை பொறுக்க போயிருந்தேன். அங்கதான் முதல்ல அவளை பார்த்தேன். அம்மாவையாப்பா? ஆமாட்டி. அப்பெல்லாம் வெயில் இவ்வளவு சுள்ளுன்னா அடிக்காது. அப்படியே அடிச்சாலும் வேக்காது. இந்த மாதிரி இருக்கிறப்பதான் எங்க அம்மா ஒரு நாள் அடுப்பு எரிக்கிறதுக்காக நீ போய் பணமட்டையும் முள்ளு செடியும் பொறுக்கிட்டு வான்னு அனுப்பிச்சதே நீ தேரி காட்டுக்கு. அந்த தேரி காட்டில் அப்போதான் உங்கள் அம்மையை நான் அங்கே பார்த்தேன். உங்கள் அம்மையும் அடுப்பு எரிக்கிறதுக்காக முள்ளு செடியும் பணமட்டையும் பொறுக்கிட்டு இருந்துச்சாங்க. அங்கே தான் உங்கள் அம்மையை முதல்ல பார்த்தேன். அம்மா அம்மா நீயும் எங்கேதான் போனாயோ? குலதெய்வம் தொலைஞ்சே போனா கோயிலும் தாங்காதோ? அம்மா, உன்னுடைய ஞாபகமா அந்த ஒரே ஒரு தாலாட்டு மட்டும்தாமே என் மனசுல நிக்குது. இந்த மரத்தோட நிழல்ல உன் மடியில கடைசியா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தூங்கின. கண்ணு முடிச்சு பார்த்தா நீ இல்ல. எங்கம்மா இருக்க? எங்கிட்டு போனனே தெரியல. உன்னைய காணும்ட்டு ஊரு பூரா எம்பிட்டு தேடி அலைஞ்சிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அலைஞ்சு ஓஞ்சு கடைசியில மிஞ்சினது உன் நினைப்பா இந்த மறந்தேன்.
நட்ட மரம். என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு உன் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அந்த கொஞ்ச நாள் நீ என் மேல காட்டின பாசத்துல வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அதை மறுபடியும் அனுபவிக்க மாட்டோமா? உள்ளுக்குள்ள அதே சம்பவமா ஏங்கி காத்துக்கிட்டு கிடக்க. நீ தானமா அந்த முருகனை எனக்கு காட்டி உனக்கு வாழ்க்கையில என்ன வேணாலும் உண்மையா அவன்கிட்ட வேண்டு, அவன் கொடுப்பான். நீ தானே என்கிட்ட சொன்ன. நீ தானே அவன் உன்னை காப்பான்னு சொன்ன. நீ தானே என் நெத்தில திருநீர் பூசி கவசம் படிக்க கத்து கொடுத்த. நான் ஒரு நாள் கூட அந்த முருகனை கும்பிடாம இருந்ததே இல்லை. நெத்தில திருநீர் பூசாம இருந்ததே இல்லை. கவசம் பாடாம இருந்தது இல்லை. இதெல்லாம் என் தங்கச்சிங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்கு மட்டும் நான் செய்யல. அன்னைக்கு நீ அந்த முருகன் எனக்கு காட்டி கொடுத்த. அந்த முருகன் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை என் கண்ணில் காட்டுவான்ற நம்பிக்கையில தான் கொஞ்ச நாளாவே என்னென்னமோலாம் நடந்து போச்சு. ரத்னா கல்யாண விஷயத்துல இத்தனை நாளா இந்த ஊர்ல நான் யார பெருசா மதிச்சிருந்தனோ என் சவுந்தரபாண்டி மாமனே நான் எதிர்த்து நிக்க. இப்போ ரத்னாவுக்கு அவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும். ஊருக்கு முன்னாடி அப்பாவும் என் தங்கச்சிகளும் தலை நிமிர்ந்து வாழணும். அது எல்லாத்துக்கும் நீ வேணுமா? இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நீ உசுரோட இருக்கிறன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கும்பிட்ட முருகன், நாம கும்பிட்ட முருகன் உன்னை நிச்சயம் என் கண்ணில் காட்டுவான். நிச்சயம் என் கண்ணில் காட்டுவான். முருகா, என் அம்மைய ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. இல்லையா அவருக்கு திசையாச்சு எனக்கு காட்டு. ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. ஒரே ஒரு தடவை என் கண்ணில் காட்டு. எல்லாம் சம்முவா படுக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வந்து படியா, மணி ஆகுது இல்ல? வாரேன். இருக்கானு எல்லாரும் இங்க ஓடியாங்களே. எல்லாரும் எங்க இருக்கீங்க? என் முருகனை காணும்ல. இங்க வாங்க. எங்க போய் தொலைச்சிங்க? என்னண்ணே என்ன ஆச்சு? என்னண்ணே என்ன ஆச்சு? என்னாச்சுண்ணே? இப்ப எதுக்கு கத்துத? என்னாச்சு? என் முருகனை காணும்ல. புரியலண்ணே. என் முருகனை காணு. என்ன பாக்கிய? நான் கழுத்திலே கட்டியிருப்பேன் என் அப்பா முருகன் டாலரு. அது காணும்ல.
என் அப்பா முகத்துல நான் கால்ல முழிக்காம ஐயோ தெரியலையே என் டாலர் எங்க போச்சுன்னு. எங்க 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 போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க டீ எங்க எல்லாரும் முதல்ல வெளியே போங்க வெளியே போங்க. எப்பா நீ வேற என்னத்துக்கு கூத்தடிக்க? ஏன்னா இப்பதானே அவன் பாம்பு பாம்புன்னு கத்திட்டு இருந்தான். எங்கடா பாம்பு எங்க போச்சு? பாம்பா? ஐயோ அப்பா, அண்ணன் தான் கத்தி கூப்பாடு போடுதுன்னா நீ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? பாம்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அண்ணன் கழுத்துல இருந்த முருக டாலரை காணுமா? இத எப்போ ஓம் போட்டு வேல் குத்தி நிக்குமாப்பா. நீ கூட எனக்கு திருச்செந்தூர் கோயில் வாசல்ல வாங்கி கொடுத்திய 4ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன்ட்டு அது காணும்பா. இதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமா? யார் யாரு யார் வீட்டுக்குள்ள வந்தது? முக்கு கடையில போய் டீ சாப்பிட்டதுக்குள்ள உள்ள யார் வந்தது? ஏ ரத்னா யாருமா வந்தது? அது வந்து அண்ணாச்சி அந்த ரத்னா. நீங்க வேறயா? உங்களுக்கு என்ன அண்ணாச்சி? இல்ல நான் டீ கடையில நிக்கிறேன். தம்பி கூப்பாடு போட சத்தம் கேட்டுச்சு. அதான் அடிச்சு பிடிச்சு ஓடி வரோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி. அண்ணன் கழுத்துல போட்டிருந்த முருகன் டாலரை காணோம். அம்பிட்டேன். அண்ணாச்சி நீங்க எங்கிட்டாச்சும் பாத்தீங்களா? ஓம் போட்ட முருகன் டாலர் அண்ணாச்சி. என்னன்னாச்சு அப்படி பாக்கிய? கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்களா? ஐயா அண்ணாச்சி 4ஆம் வகுப்புல இருந்து கட்டியிருக்கேன். ஐயோ என்ன ஆளாளுக்கு இப்படி பாக்கிய? என் டாலரை காணும்ட்டு நான் பதறி போயிருக்கேன். அண்ணே கொஞ்சம் கூப்பாடு போடுறது நிறுத்துறியா? அடுத்த தெருவுல இருந்து ஆள் வந்துற போகுது. ஏன இவ்ளோ பெரிய திருச்செந்தூர்ல டாலருக்கா பஞ்சம்? ஏனே இப்படி உசுர வாங்குத? என்னது? அண்ணே குளிச்சு முடிச்சு அந்த பரம பெட்டியில நிறைய சேர்த்து வச்சிருக்கல்ல பொக்கிஷம், மூட்டை நிறைய டாலரு. அதுல இருந்து ஒன்னு எடுத்து மாட்டிப்பியா? சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்க. நீ வாட்டி நம்ம துணியை ஊற போடுவோம். ஏலே அங்கிட்ட எங்கடாச்சும் பார்த்தா சொல்லுங்க. இவன் ஒருத்தன்ல எப்போ டீ ஆறி போச்சு, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். போத்தா ஏலே சமயக்கட்டுல எங்கடாச்சும் பார்த்தா சொல்லு. ஏலா இந்த கம்ப தேடி கண்டுபிடிச்சு பாம்பு அடிக்கணும்னு வந்தா டாலர் காணும் டாலர் காணும். ஏலே என்ன சொல்லுதா அவ? ஏதோ பொட்டி நிறைய டாலர் கிடக்காம இல்லன்னு சொல்லல. ஆனா கழுத்துல மாட்டி இருந்தது என் ராசி டாலர்ல. அது எங்கிட்டு போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அது தெரியாண்டாமா? உன்னோட தொந்தரவு தாங்காம தூரி ஆட போயிருக்கோம். போனேன். நான் என்ன கேட்டுவிட்டேன்? ஆளாளுக்கு மூஞ்சை திருப்பிட்டு போற ஆளுவ. தொலைஞ்சது ஏன் டாலர்ல? முருகா வாங்க வாங்க வாங்க. எதுக்கு எழுந்து நிக்கிறீங்க? உட்காந்தே சாப்பிடுங்க. ஐயாவோட தங்கச்சிலா மரியாதை தர வேண்டாமா? அதுக்கு எதுக்கு ரஸ்க்கு? காலையில சாப்பிடலையா அண்ணன்? இப்பதான் டூட்டிக்கு வந்தேன். பாப்பா இட்லியாவே லேட் ஆகும்னு ரஸ்க்கு கொடுத்துச்சு. பச்சது அதான் டீயோட 2 பேரும் ரஸ்க்கு சாப்பிடுதோம். சரிண்ண, உட்காந்து நிதானமா சாப்பிடுங்க. நீங்க ஐயாவுக்கு மட்டும் வணக்கம் வச்சா போதும். எப்பவுமே எல்லாத்துக்கும் எந்திரிச்சு நிக்க தேவையில்லை. சாப்பிடுங்க. சரிம்மா. இசக்கி பாத்தியா எவ்வளவு மரியாதையான பொண்ணு. அவியலுக்கு நம்ம மேல எம்புட்டு அக்கறை. சரி வாண்ணா சாப்பிடுவோம். இசக்கி இசக்கி சீக்கிரம் ஒரு குண்டான்ல தண்ணி எடுத்துட்டு வா. சரி வா பரணி. வாத்தா என்னத்தா இந்த நேரத்துல? என்ன டீ இதோ வாங்கிட்டு வந்த மாதிரி தெரியுது? ஆமா, சண்முகத்துக்கு தைரியம் அதிகமாயிடுச்சுல, அதான் பாம்பு புடிச்சு கொடுப்போம், பாம்பு கறி தின்னட்டும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாம்பு கறியா? பாம்பா? பாரு. எது பாம்பு கறியா? பரணி என்ன விளையாடுதியா? என்னத்தா என்ன விளையாடுது? பின்ன நான் விளையாடாம யாரு மாமா விளையாடுறது? அது சரிதான். கம்மாயில இருந்து விரால் மீன் கொண்டு வந்து கொடுத்தாங்க.
உயிருள்ள விரால் பாருங்க. எங்க வீட்டுக்கு 2 போதும். அதான் மிச்சத்தை இங்கே கொடுத்துட்டு வர சொன்னாங்க அம்மா. சாரதா, எங்க காட்டு. பாரு. பாம்பு மாதிரி பளபளன்னு நெளியுது பாரு. என்ன டாக்டரு காலையிலே வந்திருக்கிய? என்னல ஒரே குய்ய முயன்னு கொண்டாட்டமா இருக்கு. நீ என்ன கொண்டு வந்திருக்க? அண்ணே, உனக்கு பிடிச்ச விரால் மீன் உசுரோட இருக்குன்னு. வராலா? என்ன டாக்டரு, என்ன டாக்டர் வேலையை விட்டுவிட்டு மீன் வியாபாரம் ஆரம்பிச்சுட்டியா? பரவாயில்லையே, எப்படியும் 2 கிலோ தேரும் போல இருக்க. பாக்குறதுக்கு எச்சு ஊறுத. உனக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பும் உரப்புமா குழம்பு வச்சு தாரனே. கொஞ்சம் எடுத்து வறுத்து வைலா. ஏத்தா தலையை தூர போட்டுறாத, அதை குழம்புல போடு, நான் திம்பம்ல. அண்ணன் என்னடானா ஆட்டுக்கறி கொண்டு வரா, தங்கச்சி என்னடானா விரால உசுரோட கொண்டு வரா. மாமா இல்ல பரணியும் முத்துப்பாண்டி ஒண்ணா போல, போய் வேலையை பாரு. போடு போடு. இந்த இதுல வை. இங்க நான் வைத்தா. அம்மா போட்டோன்னு